பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அதாவது சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த வார்த்தைகளினால் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். அப்பா, நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய நாம மகிமைக்காக உனக்கு மகிமை கொண்டிருந்ததாய் எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டதாய் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் வெட்கப்பட்டதாய் பண்படுத்தப்பட்டதாய் இந்த வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறதாய் காணப்படட்டப்பா. நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த பிரசன்னத்தினால் எங்களோடு இடைபடும், இந்த வார்த்தையினால் இடைபடும் ஆண்டவரே. நாங்கள் அவைகளை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அவைகளின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். பேசும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்க போறது கர்த்தரின் சந்ததி. பலவிதமான சந்ததி இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அதில் ஒன்று கர்த்தரின் சந்ததி. பிரியமானவர்களே, கர்த்தரின் சந்ததியாய் இருப்பதற்கு நாம் எவ்வண்ணமாக இந்த உலகத்திலே பல ஆயத்தங்களை செய்ய வேண்டும் அல்லது அதற்கேற்றாற்போல் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அவைகளை குறித்து நாம் வேதத்திலிருந்து சிறிது தியானிப்போம். கர்த்தரின் சந்ததியும் கர்த்தரின் சந்ததி அல்லாத காரியங்கள், இவைகளினால் ஏற்படுகிற மாற்றங்கள், இதற்கு நாம் எவ்வாறு பல காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும், எவ்வாறு முன்னேற்பாடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், இவைகளை குறித்து தியானிப்போம். முதலாவது ஒரு நபர், அதாவது தீமோத்தேயு. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் சந்ததியாய் இருப்பதற்கு அவருடைய பேரண்ட்ஸ், அவருடைய பாட்டி, இவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாங்க அப்படிங்கிறது முதலாவது பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 1 4-5 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முன்பே உன் பாட்டியாகிய லோகிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே தீமோத்தேயுவின் அம்மா பாட்டி எப்படி ஒரு கர்த்தரின் சந்ததியாய் தீமோத்தேயுவை உருவாக்கினார்கள் என்பதற்கு இந்த வசனம் சாட்சியா இருக்கிறது. அதாவது மாயமற்ற அன்பிலே தீமோத்தேயுவை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே சாட்சி கொடுக்கிறார். மாயமற்ற அன்பு இது எப்படி வருகிறது என்றால், கற்பனையின் பொருள் என்னவென்றால் மாயமற்ற அன்பிலும் சுத்த மனசாட்சியிலும் இருதயத்திலும் பிறக்கும் அன்பே அப்படி என்று இந்த தீமோத்தேயுடைய நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பல காரியங்கள், அதாவது மாயமற்ற விசுவாசம், அன்பு, இப்படிப்பட்ட பல காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை இந்த இடத்திலே தீமோத்தேயுடைய பாட்டியும் அவருடைய அம்மாவும் இந்த இடத்திலே தீமோத்தேயுவுக்கு போதித்து வளர்க்கிறார்கள். எப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை இன்றைய காலங்களிலே கர்த்தருக்குரிய காரியங்களிலே எப்படி போதித்து வளர்க்கிறோம் என்று சற்று நிதானிப்போமா? நாம் அப்படி கர்த்தருக்குரிய காரியங்களிலே அவர்களை வளர்க்கும் போது அதனுடைய பலன்கள், ஆசீர்வாதங்கள், அவர்களினால் இந்த தேசத்துல வர இம்பாக்ட், இவைகளை குறித்து நாம் சற்று தியானிப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறது, விசுவாசத்தை குறித்து போதிக்கிறது, சிலுவையை குறித்து போதிக்கிறது, ரட்சிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஒருவேளை நாம் பல காரியங்களிலே பிள்ளைகளை ஈடுபட வைக்கலாம். ஆனால் போதிக்கிறோமா? உட்கார வைத்து நாம் போதிக்கிறோமா? நாம் கல்வி காரியங்கள், அதாவது உலக பிரகாரமான கல்வி காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இல்ல அதுக்கு தேவனுடைய காரியங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நாம் இதன் மூலம் நம்மை நாமே நிதானித்தறியலாம். அதாவது உலக பிரகாரமான காரியங்கள், அந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதிலே அவர்கள் வளர்ந்தேறுவதற்கு
பல அவர்களுக்கு சைடு ஆக்டிவிட்டிஸ் அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கு பல முயற்சிகளை ஏற்படுத்துகிறோம். நமக்கு அதைவிட முக்கியம், நிச்சயமாகவே அந்த காரியங்களும் முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் தேவனுக்குரிய காரியங்களிலே மிகவும் எச்சரிக்கையாய் அந்த பாட்டியும் அந்த அம்மாவும், அதாவது லோபிசாலும் ஐனிக்கியானும் தீமத்தேயுவை எப்படி அந்த காரியங்களை வளர்த்தெடுத்தார்களோ அதே போல அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு மாதிரியாக இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை பல போதனைகள், கிறிஸ்துவுக்குரிய போதனைகளிலும் விசுவாசத்திலும் சிலுவையை குறித்த காரியங்கள், ரட்சிப்பு, நித்தியம், இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவர்களை போதித்து வளர்த்து கர்த்தருக்காக அவர்களை வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் அதை தியானிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலே இனி வருகிற இந்த காலங்களிலே பலவிதமான காரியங்கள், டிஜிட்டல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் பலவிதமான காரியங்கள் பிள்ளைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே கர்த்தருடைய காரியங்களே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா அதற்கேற்ற பலனை நிச்சயமாகவே நாம் அறுப்போம். அன்றைக்கு தீமத்தேயு ஒரு இளைஞரா இருந்தாலும் அதற்கு முன்பாகவே அவருடைய பாட்டியும் அவருடைய அம்மாவும் அந்த தேவ காரியங்களை ஊட்டி வளர்த்ததினால் அந்த காலங்களிலே இருந்த எல்லா சோதனைகளுக்கும் அவர் தப்பி இருக்கிறார் என்று நிறைய நிருபத்திலே நிறைய இடங்கள்ல தீமத்தேயுடைய நிருபங்கள்ல அவரை புகழ்கிற மாதிரி அவருடைய சாட்சி கொடுக்கிற மாதிரி பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு இவைகளை போதித்து அபிஷேகம், நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை வழி நடத்தும் என்று யோவான் நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தின் முக்கியத்துவம், தேவ வார்த்தையின் முக்கியத்துவம், ரட்சிப்புக்கு ஏற்றதான காரியங்கள், உலக காரியங்களிலிருந்து எப்படி நீங்கி வாழுதல், எப்படி பிறருக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்குதல், நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தம் கிறிஸ்துவை பிரதிபலிக்குதல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தோம் என்றால் நிச்சயம் அதன் பலனை அனுபவிப்போம். முதலாவது சிலுவைக்கு அடுத்த காரியங்கள், சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதங்கள், அதன் நிமித்தம் வருகிற ரட்சிப்பு, சிலுவையின் ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் பல காரியங்களுக்கு அவை நம்மை விலக்கி பாதுகாக்கும், சத்ருவின் போராட்டங்களுக்கு விலக்கி பாதுகாக்கும். இவைகளை எல்லாம் நாம் போதித்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் அவைகளில் வளர்ந்தேறுவார்கள். சும்மா நம்ம பைபிள் படி, ப்ரேயர் பண்ண, சண்டே கிளாஸ்க்கு அனுப்பலாம், யூத் மீட்டிங்ஸ்க்கு அனுப்பலாம், இதெல்லாம் நல்ல காரியங்கள், நிச்சயமாகவே அவைகள் வேண்டும். நமக்கு கூடவே நாம் கொஞ்சம் கூட முயற்சி எடுத்து இந்த காலகட்டத்திலே இது நிச்சயமாகவே நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவ்வண்ணமாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது, பிள்ளைகளை கெடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது. ஸோ நம்ம அதற்கு முன்பாகவே அவர்களுக்கு ஒரு ஃபென்ஸ் மாதிரி, வேலி மாதிரி எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்தோம் என்றால் அந்த இடத்திலே எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அப்படி இருக்கும்போது அநேகர் இவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தவும் அவர்களும் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழவும் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கைகூடி வரும். இவைகளை நாம் எப்படி முன்னேற்றலாம்? அதாவது அவர்களை என்கரேஜ் பண்ணுவதன் மூலமாக, வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக, ஜெபிக்க பழக்குவிப்பதன் மூலமாக நாம் அவர்களை கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வழி நடத்தலாம். அதாவது வேதம் வார்த்தைகள் முக்கியம். வேத வார்த்தைகளை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே என்று ஒரு வசனம் வேதத்திலே வருகிறது. அப்பொழுது அப்படி பார்த்தால் வேத எழுத்துக்களை இருதயத்திலே நாம் பதித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல வேத வார்த்தைகள் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நம்ம வேதமே படிக்கல, வேத வார்த்தைகளை இருதயத்திலே பதித்து கொள்ளவில்லை என்றால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார்? ஏனென்றால் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லிய இந்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று. அந்த வசனங்களை நாம் இருதயத்திலே பதித்திருக்கும் போது, சின்ன வயசுல அவர்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரொம்ப வசனங்கள் மனப்பாடமாக நமக்கு நிற்காது. ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். சின்ன வயதிலேயே அந்த பாடங்கள் கற்கும் போதே அவர்களுடைய லீவு நாட்கள்ல இல்ல டெய்லி ஒரு வசனம், அந்தந்த ஏஜுக்கு ஒரு 5 வசனங்கள், இப்படி பல விதமான காரியங்களிலே பிள்ளைகளை நாம் என்கரேஜ் பண்ணி வேத எழுத்துக்களை, வேத வார்த்தைகளை, வசனங்களை அவர்கள் இருதயத்தில் பதிக்கும்படி நாம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை
ஊக்குவிக்க வேண்டும். அதற்கப்புறம் அவர்கள் அந்த வசனத்திலே தேறுகிறார்களா, அதன்படி நடக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். அப்படி அவர்கள் அதிலே சிறு தவறுகள் செய்யும்போது அந்த போதனையை நாம் திருப்பி அவர்களிடத்தில் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த வசனம் இப்படி போதிக்கிறது, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நீ இதை வாழ்ந்து, இப்படி ஒரு சின்ன வயதிலே அந்த இருதயங்கள் பக்குவப்பட்டு இருக்கிற வயதிலே நாம் விதைத்து விட்டோம் என்றால் ஏற்ற சமயத்திலே நாம் நல்ல ஒரு பலனை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் அந்த வயதிலே அவர்கள் பதித்திருக்கிறதன்படிதான் அவர்கள் வாழுவார்கள். இன்னொன்று, ஜெபிக்க வைப்பது. தனி ஜெபம், நம் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கங்கள். ஒரு ஏஜுக்கு அப்புறம்னா அந்தந்த ஏஜுக்கு ஏத்தாப்புல ஃபாஸ்டிங் இருக்கணுமா, இல்லை இல்லாம ஃபேமிலியோட சேர்ந்து ஜெபிக்கணுமா, தனி ஜெபம் பண்ண, இப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஜெபத்திலே வளர்ந்தேறுவார்கள். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் போதிக்கிறதுல, வசனத்திலே பிள்ளைகளை வளர்ப்பதுல, அதுக்கப்புறம் அந்த ஜெபிக்கிறதுல, இப்படி நாம் பழக்கும் போது அந்த ஜெப காரியங்கள் அவங்க நம்ம கிட்ட ஒரு தேவையை கேட்கிறாங்களா, நம்மளால அதை கொடுக்க முடியும். இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், நீ கர்த்தரிடம் கேள், அப்பொழுது உனக்கு கிடைக்கும். அப்படி அந்த ஜெபத்தின் மேன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்க சொல்லிக் கொடுப்பது, தேசத்துக்காக ஜெபிக்க சொல்லிக் கொடுப்பது, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபத்திற்காகவும் போதித்து பிள்ளைகளை ஊக்குவிக்கும் போது நிச்சயம் அவர்கள் ஜெபத்திலே வளருவார்கள். ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்க கிடைக்க அவங்களுக்கே அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். உடனே அவங்க அடுத்த ஜெபத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். இப்படி ஜெப காரியங்களிலே, தனி ஜெபம், குடும்ப ஜெபம், இப்படி பல ஜெப காரியங்களிலே பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்கள் நிச்சயமாக வளர்வார்கள். சில பிள்ளைகள் இப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல ஸ்கூல்ல கூட சில பிள்ளைகளை சேர்த்து, ஒன்று அல்லது 2 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து சிறிது நேரம் 5 மினிட்ஸ் ஆச்சும் அந்த ஜெபத்திற்கு தங்களுடைய நேரங்களை செலவிடுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட பிள்ளைகள் பின் நாட்களிலே தீமோத்தேயை போல ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகனாக அநேகரை ஆத்தும ஆதாயத்துக்குள்ள கொண்டு வருகிற பிள்ளைகளாக வளருவார்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி இது பண்றது கண்டிப்பா ஒரு பக்கம் இருக்க வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களாக, அதாவது மாதிரியாக காண்பிக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவாரு, எல்லாவற்றிலும் நீயே உன்னை மாதிரியாக அவர்களுக்கு காண்பித்து, நிறைய இப்படி உன்னுடைய விசுவாசிகளுக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடு என்று சொல்லிக்கொண்டே வரும்போது ஒரு இடத்துல சொல்லுவா, நீயே எல்லாவற்றிலும் மாதிரியாக காண்பித்து அப்படி என்று சொல்லுவா. ஒருவன் உன்னுடைய இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடி நீ கற்பிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் நீ மாதிரியாக இரு அப்படி என்று சொல்லுவார். இது என்னவென்றால், நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சில வேளை பிள்ளைகளுக்கோ நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு வேளை ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மவே அதை வாழ்ந்து காமிக்கும் போது, நாம் வேத காரியங்களை ஈடுபட்டு அதிலே முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, வேதத்தை குறித்து நாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, வேதத்தை குறித்து ஆராயும் போது, வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் அதை நிச்சயம் பார்ப்பார்கள். இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் எப்படின்னா, நம்ம சொல்லுகிறத விட நிச்சயமாகவே போதிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மாதிரி போதிக்க வேண்டும், அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக நாமே அதை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நிச்சயம் நம்முடைய வீடுகளிலே வேதத்தை நம்ம ஜெபிப்போம், ஆனா வேதத்தை தியானித்து குடும்பத்தோடு பேசுகிறோமா, பிள்ளைகளோடு பேசுகிறோமா, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு முடியாத நாட்களில் வாரத்துக்கு ஒரு நாளாவது வசனத்தை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசி அந்த இதை நாம் செய்யும் போது அதனுடைய ஆசீர்வாதம் அவ்வளவு பெரியதா இருக்கும், நம்முடைய சமாதானமும் அவ்வளவு பெரியதா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இப்படி நாம் அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் மாதிரியா இருந்தோம் என்றால் பல ஆசீர்வாதங்களை ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம பிள்ளைங்களுக்கு போதிக்க முடியாத நாம் நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயம் அந்த ஏஜ்லயே கரெக்டா மோல்ட் பண்ணி பிள்ளைங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் எல்லா வித காரியங்களிலும் ஒரு செழிப்பான பிள்ளைகளாய், எல்லாருக்கும் மாதிரியாய், நல்ல ஒரு அற்புதமும் அடையாளமான பிள்ளைகளாய் கர்த்தர் இவர்களை மாற்றுவார். நம்முடைய சந்ததி கர்த்தரின் சந்ததி, அது தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவரின் சந்ததி என்று சொல்லப்படும் என்று வேதத்திலே வாசித்தோம் அல்லவா? அதே போல அது ஆண்டவருடைய சந்ததியா இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். முதலாவது,
தீமோத்தி ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்காக அந்த இடத்துல கலத்து வைக்கப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளும் அநேகரை கர்த்தருக்குள் திருப்புகிறவர்களாய், ஞானம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று எனப்படுவான் என்று வேதத்திலே சொல்லுகிறது. ஞானவான்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேல நம்ம பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதான் நம்முடைய லைஃபோடைய ஃபைனல் அச்சீவ்மெண்ட். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஞானமான காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் அவர்களோடு கூட இருப்பவர்களுக்கு, இப்படி நாமும் நம்முடைய கூட இருப்பவர்களுக்கு சொல்வதற்கு இப்படிப்பட்ட காரியம், இந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். இன்னொன்று என்னவென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதாவது ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனத்திலே தேவன் சொல்கிறார், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி என்ன, உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வேதத்தை கேட்கணும், நான் அவர்களை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கப்புறம் அதை மறந்தா நானும் அவர்களை மறந்து விடுவேன் என்கிறார். இப்படி வேதத்துக்குரிய முக்கியத்துவத்தை குறித்து வேதத்தை இன்னொன்று இருக்கிறது. அதாவது எப்படின்னா, நாம் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வழியில நடக்கும் போதும் வீட்டில் இருக்கும் போதும் உன்னுடைய கர்த்தரை குறித்து பேசி இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம், கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதமா, உலக பிரகாரங்களும் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அதுலேயும் ஆசீர்வாதமா இருப்பார்கள், ஆவிக்குரிய காரியங்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவார்கள். இப்படி அநேக ஆசீர்வாதங்களை தேவன் இதன் மூலம் நம்முடைய பிள்ளைகள் மூலம் கொண்டு வருவார். இன்னொரு ஆசீர்வாதம் 3 யோவான் 4வது வசனத்திலே, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் பெரிதான சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அவங்க சத்தியத்திலே தேவனுடைய வார்த்தையிலே அவங்க நடக்கும்போது கண்டிப்பாய் நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். ஏனென்றால் நம்ம எதை குறித்தும் அவர்கள் வார்த்தையில நிலைத்திருந்தால் உலகத்திலே அவர்கள் வழுவி போக மாட்டார்கள். தேவனுக்குரிய காரியங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நிச்சயமாக சிறந்திருப்பார்கள். உலக காரியத்திலும் அவர்கள் சிறந்திருப்பார்கள். எந்த தீய வழியிலும், இல்லை சாத்தான் அவர்களை கெடுக்கிற வழியில, அந்நிய ஃப்ரெண்ட்ஸோட இம்பேக்ட்ஸ்னால, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள்னால, சோசியல் மீடியாவுடைய பல காரியங்கள்னால, சத்துருவின் தந்திரங்கள்னால அவர்கள் தீட்டுப்பட்டு கரைப்பட்டு போகாம சத்தியத்திலே நடப்பார்கள். ஏனென்றால் வேதத்தை அவர்கள் இருதயத்திலே பதித்திருக்கும் போது, ஆவியானவர் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது, நினைப்பூட்டும் போது, அந்த சத்தியமே, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியே உங்களை சத்தியத்திலே வழி நடத்தும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று நாம் நிருபத்திலே வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்திலே ஆவியானவர் அவர்கள் நிறைய நேரத்திலே நாம் அவர்களோடு இருக்க முடியாது அல்லவா, எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் வீட்டுல கூட எப்பவுமே நம்ம அவங்க கிட்ட இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையும் லெகுவாய் கத்தர் கொண்டு போவார். சின்ன வயதிலே நாம் கொஞ்சம் சிரமங்கள் எடுத்து போதிக்கும் போது போக போக அவர்களை குறித்து எந்த பாரமும் இல்லாமல் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இது எப்படி என்றால், ஒலிவ மரம் ஆழமாக வேர் விட்டுதான் மேலே காய் காய்க்கும். அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஆழமாக கிறிஸ்தவுக்குள்ளாக ஆழமான ஒரு வேர் விடும்போது, அதாவது ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் நீதி, நியாயம், நிதானம் இவைகளை பற்றிய அறிவுகளிலும் அன்பிலும் இவர்கள் கர்த்தருக்குரிய காரியங்களிலே ஆழமாய் வேர்விட்டு நிச்சயமாகவே மேலே கனி கொடுப்பார்கள். அவங்களுடைய வேர் எங்க இருக்குதுன்னு பிறருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வெளியில அவங்களுடைய செழிப்பை நிச்சயம் உலகம் பார்க்கும். எல்லா விதத்திலும், ஆவிக்குரிய காரியங்களும் உலக காரியங்கள் எல்லா காரியங்களும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்திருப்பார்கள்.
ஒலிவ மரம் பல விதங்கள்ல அதோடைய எண்ணெயா இருக்கலாம், அதோடைய பழங்களா இருக்கலாம், பல நோய் தீர்க்கிற அனுபவங்கள்ல அது செயல்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளும் வெளியில விடுகிற அந்த கனியான அனுபவங்கள் பலருடைய வாழ்க்கையிலே காயங்களை ஆற்றுகிறதாய், ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதாய், எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக அந்த இடத்திலே கொடுப்பார். யாருக்கு வேதத்தை அந்த இருதயத்திலே பதித்து கொண்டு வேதத்தின்படி வளர்க்கப்பட்டு அதன்படி வாழுகிற பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் ஏசாயா சொல்லுகிறார், நீரும் நாங்களும் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் காணப்படுகிறோம் என்று. அதாவது நம்முடைய பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் காணப்படுவாங்க. எப்படின்னா அவங்க பிறருக்கு மாதிரியாய் மற்றவங்களே நம்முடைய பிள்ளைகளை சுட்டி காட்டி இதே போல் வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அதற்கேற்றாற் போல் எப்படி அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நம்மகிட்டயே அவங்க ஆலோசனை கேட்பார்கள். அப்படி அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவார். அதற்கப்புறம் இன்னொரு ஆசீர்வாதமான வசனத்தை தேவன் சொல்லி இருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எது இருக்கோ இல்லையோ சமாதானம் மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை அனுபவித்தாலும் அதை விட நாம் விரும்புவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷத்தையும். இதற்கு ஒரு கஷ்டமும் இல்லை. சிறு வயதிலே அவர்களை இந்த காரியங்களிலே நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் நிச்சயம் நாம் என்ன பண்ணலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பார்க்கலாம். அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் இதையும் தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் மேக்சிமம் பெண்களாகிய நாம் ஒரு படி முன்னெடுத்து இன்று முதல் இதன் நிமித்தம் நாம் சில காரியங்களை தியாகம் பண்ணலாம். நம்முடைய வேலை காரியங்களோ ஏதோ ஒன்று நாம தியாகம் பண்ணலாம். அதை தியாகம் பண்ணி இது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அதை நாம் எப்போதும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்தோ எது சேர்த்து வைக்கிறோமோ, காசு சேர்த்து வைக்கிறோமோ, சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, கண்டிப்பா அது வேண்டும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதை விட மிகவும் எச்சரிக்கையாய் மிகவும் கவனமாக தேவனுடைய காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம் என்றால் இந்த பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது நிச்சயம் நாம் சந்தோஷப்பட்டு பூரிப்போம். இதை விட நமக்கு இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் இருப்போம். தேசமும் அடுத்த சந்ததி ஒரு கர்த்தருக்கு ஒரு சந்ததி ஃபுல்லாவே கர்த்தருக்குள்ள வருகிறதற்கு மிகவும் பிரயோஜனமாக சாத்தாண்டிய ராஜ்யத்தை அழிக்க இந்த சந்ததி எழும்பும் போது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே கொண்டு வருகிற ஸ்திரீகளாக பெண்களாக நாம் நிச்சயம் காணப்படுவோம். கர்த்தர் அதற்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இது தேவனை குறித்ததான சந்ததி. இது இல்லாம ஒரு சந்ததி, அது என்னன்னு பார்ப்போம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. எவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு பைபிள்லயே ஒரு வேதனையான ஒரு வசனம்னு சொல்லலாம். கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. இது யார் செய்த தவறா இருக்கலாம்? நிச்சயமாகவே அந்த பேரண்டோடைய தவறு தான். அந்த தேவனுடைய அந்த காரியங்களை, ஏன்னா நிறைய இதுல இதை உன் சந்ததிக்கு அறிவிப்பாயா, இது அடையாளங்களாயிட்டு அந்த அப்பங்கள் கல் இதெல்லாம் அந்த பழைய பாட்டிலே நான் வாசிக்கிறோம். இதெல்லாம் செஞ்சோம். லாஸ்ட்ல ஒரு சந்ததி தேவனை குறித்து அடுத்த சந்ததிக்கு கடத்தாமற் போனார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். இப்படி ஒரு சந்ததி வந்தது நிமித்தம் அதற்கப்புறம் அவர்கள் பாகால்களை சேவித்து பல துன்பமான காரியங்களை சிறைப்பிடித்த பல காரியங்களுக்கும் போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை யார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுங்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி, மிகுந்த வருத்தத்துக்குரிய காரியம். இந்த மாதிரி நம்முடைய காலங்களிலே நம்முடைய சந்ததியோ
இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுடைய சந்ததி கூட யாருமே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகாதபடி மிகவும் எச்சரிக்கையாய் இதற்காக நாம் ஜெபிக்கவும் வேண்டும். நாம் மேற்சொல்லிய காரியங்களை கடைபிடிக்கவும் வேண்டும். இப்படி சில தேவனுக்குள்ளாகவே இருந்தவங்க கூட அதாவது அவங்க ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈசாக்கு எந்த அளவுக்கு தங்களுடைய சந்ததி யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சொன்னார் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா ஏசாவும் அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டார். யாக்கோபும் தேவனுடைய சித்தம் இல்லாம அங்க போய் எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் பட்டார். இப்படி பல காரியங்களே அவர்கள் சிக்க வேண்டியதா இருந்தது. இதுல பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவு தேவனை போதிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல நல்ல பல சத்தியங்களை நமக்கு சொன்ன தாவீது ராஜா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கர்த்தரோடு நெருக்கமா இருந்தாலும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அவருடைய ஒரு சன் அம்னோன் தன்னுடைய சகோதரியுடைய தவறாக நடந்து இதன் நிமித்தம் சகோதரியின் இன்னொரு அண்ணாவுக்கு, அதாவது சகோதரனுக்கு அப்சலோமுக்கு கோபம் அது நிமித்தம் கொலை, போராட்டங்கள், போர், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களை இதை எல்லாவற்றையும் நாம் எச்சரிக்கையாய் எடுத்துக்கொண்டு நம்முடைய சந்ததி கர்த்தருக்குள்ளாக வளரும்படியாய் மிகவும் எச்சரிக்கைப்பட்டு மிகவும் மிகவும் எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருடைய சந்ததியாய் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது கர்த்தருடைய ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாய் இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும். அதற்காக இந்த சொல்லிய இந்த காரியங்களை நிச்சயம் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விதைப்போம் என்றால் அதன் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அறுவடை செய்யும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் நமக்கு அதற்காக உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் இந்த கேட்டை இந்த வார்த்தையின் தாக்கம் இடத்துல வருகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி உம்முடைய சந்ததியாய் காணப்பட இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகள் ஒப்புவிக்கிறோம். அப்பா தகப்பனே, இதுவரை நாங்கள் பிள்ளைகளுக்காக ஆவிக்குரிய காரியங்களில் முயற்சி எடுக்காததை மன்னிப்பீராக. அவங்களுடைய காரியங்களில் நாங்கள் ஆண்டவரை போதித்து எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்களே மாதிரியாக இருந்து பிள்ளைங்களை சகல சத்தியத்துக்கும் வழி நடத்தியங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அது நிமித்தம் நாங்கள் தேசத்திலே ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி தேவனே அப்பா, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் அப்பா நீ பேசுவீராக, ஒரு வைராக்கியத்தை கட்டளையிடுவீராக. உமக்கான சந்ததியை எழுப்ப இருக்கும் போதும் நடக்கும் போதும் அடுக்கும் போதும் எப்போதும் உண்மை குறித்து பேசி ஒரு சந்ததியை உமக்காக உருவாக்கி அது நிமித்தம் தேசத்திலே கர்த்தருக்காக ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர எங்களையும் எங்கள் சந்ததியை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பெற்றோராகி எங்களுக்கு கர்த்தாவே அவற்றை குறித்து ஆண்டவரே ஒரு எச்சரிக்கை உணர்வை எப்போதும் தருவீராக. பிள்ளைகளுடைய காரியத்தில் மிகவும் வைராக்கியமாய் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தாய்மாரோடும் நீ பேசுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசுவீராக. கர்த்தாவே, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தாவே நாங்கள் காணப்போகிறோம். எல்லா காரியத்தையும் உம்மிடத்திலே தருகிறோம். ஒவ்வொருவரும் இந்த கிருபை நான் நிரப்புவீராக. இந்த வார்த்தைகள் 1, 30, 60, 100 கர்த்தர் பலன் கொடுக்க செய்வீராக. பெரிய காரியம் செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கனமகிமையாவும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.